பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ போடுறான்னு தானே நினைக்கிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஏன் இப்படி சொன்னேன்னு. பட் முதல்லேருந்தே நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக கோவம் வரும். ஏன்னா நம்ம சேனலில் இதே ரோஸ் பிளான்ட்டை பற்றின 2 வீடியோ அப்லோட் பண்ணேன். 2 வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரொம்பவே அதிகமாக வியூஸ் வந்த ஒரு வீடியோனால் அது ரோஸ் பிளான்ட்டை பற்றி போட்ட வீடியோ தான். நானும் அந்த செடியை அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கட்டிங் பண்ணி இங்கேருந்து அனுப்புகிற வரைக்கும் எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் கூட நான் எப்படியாவது அனுப்பிடுவேன். இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த செடியை அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் எனக்கு. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடியை கேட்டவங்களுக்கெல்லாம் எப்படி பத்திரமாக கட்டிங்ஸ் அனுப்புறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ரோஸ் பிளான்ட்லேருந்து பூவெல்லாம் எடுத்து ரோஸ் வாட்டர் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ண போகிறேன். ரோஸ் வாட்டர் வெளியிலேருந்து வாங்குகிறோம், கம்மி ப்ரைஸுக்கு கிடைக்கிது. பட் நம்ம வீட்டில் இவ்வளோ ரோசஸ் இருக்குது, 1 or 2 டேஸில் எல்லாமே உதிர்ந்து போயிடுது. சரி, அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமேன்னு பூவையெல்லாம் பொறிச்சு சுத்தமாக கழுகி நம்ம ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் நம்ம எந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் அதில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆஸ் அ டோனர் நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஸ்கின்னை க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் கழுகி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் போட்டு சென்டரில் ஒரு சின்ன பவுல் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாக எடுக்க போகிற ரோஸ் வாட்டர் இந்த பவுலில் தான் நிறைய போகுது. அண்ட் சுற்றி இருக்கிற ரோஸு வேகிற தண்ணி இருக்குல்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரிஜினல் ரோஸ் வாட்டருங்கிறது இந்த குட்டி கிண்ணத்தில் நிறைய போகிற தண்ணி தான். இதுக்கு மேலே ஒரு மூடி வைக்கணும். அந்த மூடி பார்த்திங்கன்னா மேலே நம்ம பிடிக்கிற மாதிரி பிடி இருக்கும்ல, அதாவது மேலே கூமாச்சி மாதிரி இருக்கிறது. அப்போ தான் அந்த வேப்பரைஸாக வர தண்ணியெல்லாம் இந்த மூடியில் பட்டு திரும்பி இந்த குட்டி கிண்ணத்தில் நிறையும். இது வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆகிற சவுண்ட் வரும். நம்ம அடிக்கடி பார்க்கணும்னு இல்லை, பட் நீங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா கறி போகாமல் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் இடைக்கி. இது இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா வேப்பரைஸ் ஆகி வர தண்ணி எல்லாம் இந்த கிண்ணத்தில் நிறைஞ்சிருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ கம்மியாக தான் ரோஸ் வாட்டர் கிடச்சிது. ஆனால் கிளாஸ் ஃபுல்லாக அது வெந்த தண்ணி கிடச்சிது. இந்த தண்ணியை நான் ஐஸ் க்யூப் மேக்கரில் போட்டு ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இது ஃபேஸ்க்கு ஐசிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு தான். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ரெகுலராக ஐசிங் பண்ணிங்கன்னா ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம கார்டனோட க்ரோத்தை பற்றியும் அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.